சங்கீத வைபவத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீமதி கல்யாணி வரதராஜன் அவர்களது படைப்புகளையும் சங்கீதத்தையும் நாம் கேட்க இருக்கின்றோம். தென்னிந்திய சங்கீதத்தை கர்நாடக சங்கீதம் என்று சொல்கின்ற பொழுது அதில் வாக்கியக்காரர்கள் என்ற குறிப்பும் நாம் படிக்கின்றோம். அதாவது அவர்களே கிருதிகளை இயற்றி இருக்கிறார்கள், அவர்களே அதற்குண்டான சங்கீத கோர்வைகளை ராகம் தாளம் எல்லாவற்றையும் இணைத்து குறிப்புகள் எழுதியிருக்கிறார்கள், அவர்களே பாடியும் இருக்கிறார்கள். ஸோ இந்த 3 பகுதி வேலைகளையும் செய்த அந்த அந்த மகான்களை எல்லாம் வாக்கியக்காரர்கள் என்று சிறப்பாக சொல்வது உண்டு. தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி என்ற சங்கீத மும்மூர்த்திகளிலிருந்து இன்னும் பலர் அந்த மாதிரி வாக்கியக்காரர்கள் நமக்கு பல பொக்கிஷங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் சில பேர், நாம் அறியாத அன்சங் ஹீரோஸ் என்று சொல்கின்ற பலர் நம்மிடையே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருப்பது ஸ்ரீமதி கல்யாணி வரதராஜன் அவர்களது படைப்புகளை இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இது 3 பகுதிகளாக வருகிறது. அவர் 1000க்கும் மேற்பட்ட கிருதிகளை இயற்றி இருப்பதாக குறிப்புகள் அவர்களது குடும்பத்தார் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதில் முயற்சியாக 24 கிருதிகளை 24 பேர் பாடி நமக்கு இசை விருந்து அளிக்க இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நன்றியுடன் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலில் அந்த குடும்பத்தார் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சங்கீத பிரபலங்கள் எல்லாம் பாட இருக்கிறார்கள். இந்த குறிப்புகள் எல்லாம் அந்த பர்சனாலிட்டி எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி அந்த கவிதைகளை அந்த கிருதிகளை எல்லாம் எழுதினார், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எழுதினார், எந்தெந்த தெய்வத்தின் மீது எழுதினார், அவரது சமகாலத்தவர்கள் அவரை எப்படி பாராட்டினார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தார்கள் இந்த 3 பகுதிகளிலும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இது ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்துடன் அதையும் நாம் இந்த பகுதியில் இணைத்திருக்கிறோம். வாருங்கள், சங்கீத வைபவத்தில் கல்யாணி வரதராஜன் அவர்களது கிருதிகளை நாம் கேட்டு மகிழ்வோம். அவரது குடும்பத்தாரிடம் அவரை பற்றிய செய்திகளையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள் வாருங்கள். I am Dr. Saroja Raman, daughter-in-law of the great composer Srimati Kalyani Varadarajan. I am happy and proud to be a part of this family, and I would like to share some experiences with the great composer. எனக்கு 1974 கல்யாணம் ஆச்சு. டெல்லியிலேருந்து நான் பாம்பேக்கு டோம்பிலின்ற இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல அங்கே தான் என்னோட மாமியார் வீடு. அந்த இடத்துல எப்பவுமே பாட்டு அம்மா கம்போஸ் பண்ணுவா. ஆற்றுல எல்லாருமே குடும்பத்தார் எல்லாருக்குமே பாட்டு தெரியும், பாடுவா. வீட்டில் எல்லாம் நிறைய வாத்தியங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. நான் போயிட்டு ஒரு வாரத்தில் ஒரு கச்சேரி ஒன்று இருந்தது. சாந்தா சுப்பிரமணியம், வாணிஜியராமோட சிஸ்டர், அவள் பாடினா. அம்மா வயலின் வாசிச்சா. அம்மாவோட கம்போசிஷன்ஸும் அவள் பாடினா. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அங்கே உட்காந்து முதலோட உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறது. அந்த மாதிரி அம்மா நிறைய என்ன கச்சேரிக்கு சண்முகம் அந்த சபா அது இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு அனுப்புவா. கேட்டுட்ருப்போம். நிறையா பாட்டு நான் பாடி கேட்பா. பழைய பாட்டெலாம் பாடுவா. அம்மாவும் பாட்டெலாம் கற்றுத் தருவா. தினமும் அம்மா பாட்டு கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பா. காலத்தால் இப்போ கம்போஸ் பண்ணின உடனே என்னை எழுதிக்க சொல்லுவா. ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோ, சாயங்காலம் நம்ம அதை ராகத்தில் அமைக்கலான்பா. சாயங்காலம் எங்கள் குடும்ப நண்பர் ஒருத்தர் வருவார், நாராயணசுவாமி மாமா. அவர் நல்லா பாடுவார். அவர் பாடுவார், அம்மா வயலினில் வாசிப்பா. நான் தம்புரா போட்டுருப்பேன். அப்போது எங்கள் மாமனார் வரதராஜயங்கார் அவர் உட்காந்து கேட்டுருப்பார். அவர் தான் எல்லா பாட்டையும் அம்மா நோட்டேட் பண்ணின பாட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அம்மாவும் தெலுங்குல நிறையா எழுதியிருக்கா, தமிழ்லேயும் எழுதியிருக்கா அம்மா. ஆனால் அப்பா தான் நிறையா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அதுதான் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பொக்கிஷம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அம்மாவோட கம்போசிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அம்மா எந்தெந்த இடத்துக்கு போகிறாளோ ஸ்தலத்துலலாம் அம்மா கம்போஸ் பண்ணுவாள். உதாரணத்துக்காக திருப்பதி போயிருக்கிறப்போ சப்தகிரீஷம்னு கன்னடாவில் கம்போஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இங்கே மயிலாப்பூரில் வந்தபோது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கபாலீஸ்வரர்னு பவுலியில் பண்ணார். அப்புறம் அஷ்டலட்சுமி கோவில் வசந்த் நகர், இந்த மாதிரி நிறைய இடத்துல சாந்த துர்கா தேவின்னு வெஸ்ட்டில் ஒரு கோவிலில், இல்லை இந்த மாதிரி நிறைய
அம்மா கம்போஸ் பண்ணியிருக்கா. எல்லா தெய்வீகள் மேலேயும் பண்ணியிருக்கா. ஹனுமார் மேலே நிறையா பண்ணியிருக்கா. அம்மாவுக்கு வந்து சோலங்கியூர் நரசிம்மர், யோக நரசிம்மர், யோகா ஆஞ்சநேயர் இவாள்லாம் தான் குலதெய்வம் அம்மாவோட அப்பா வீட்டிலேருந்து. அதனால அவ மேலே அவ நரசிம்மன், யோக நரசிம்மர், அமிர்தவல்லி தாயார், அப்புறம் யோகா ஆஞ்சநேயர் மேலே நிறையா கம்போஸ் பண்ணியிருக்கா டிஃப்ரெண்ட் ராகத்தில். இதில் என்ன அதிசயமான விஷயம்னா, அப்பாவாத்து சைட்லேருந்து தரிசிங்க மாமனாராத்து சைட்லேருந்தும் நரசிம்மர் தான் எங்களுக்கு குலதெய்வம். நாமக்கல் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். ஸோ அம்மா வந்து அந்த டெய்டி மேலேயும் எல்லாம் பண்ணியிருக்கா. அம்மா எங்கே போனாலும் பாட்டு இட்டு கட்டுறதுலேயே உட்காந்துருப்பா. அம்மாவோட தியானமே அதுதான். எந்த பண்டிகை வந்தாலும் நம்ம வந்து என்ன பக்ஷணம் பண்ணலாம் அதெல்லாம் யோசிப்போம். அம்மாவோட என்னென்னா, அம்மா ஹேட் அ வெரி குட் ஆர்டிஸ்டிக் ஹேண்ட். உட்காந்து கோலத்திலேயே அந்த டேட்டியோட ஃபோட்டோ போட்டு அதுதான் தன்னோட பாட்டு பாடி அதை சமர்ப்பணம் பண்ணிவிடுவா. இந்த மாதிரி எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பா எல்லாம். அப்புறம் நாங்கள் வேலை விஷயமா டெல்லிக்கு வர வேண்டியிருந்தது. டெல்லியில் வந்த உடனே நாங்கள் அம்மா வந்து ஒரு கச்சேரிக்கு எனக்கு வாசிச்சா. நாங்கள் டெல்லியில் மைவியாரில் பாடுற போது அம்மா வாசிச்சா, என் பையன் மிருதங்க வாசித்தான். அதான் இந்த ஃபோட்டோ. அம்மாவுக்கு எப்போவுமே நாங்கள் பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், புக்காக போடணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதே மாதிரி குருவாயூரப்பன் கோவிலில் போயிட்டு அம்மா தியானிச்சுட்டு அம்மா திரும்பி வந்து குருவாயூரப்பன் மேலே ஒரு தில்லானாவும் அதுக்கு மேலே ஒரு சந்திரஜோதியில் ஒரு கீர்த்தனையும் பண்ணா. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. அம்மாவோட ஆசையை எப்படியாவது நாங்கள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தோம். இந்த கனெக்ஷனில் எனக்கு என்ன இது சொல்லணும்னு தோன்றதுன்னா, அம்மா ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தால் அதர்வைஸ் ஆல்சோ அம்மாவுக்கு மியூசிஷியன்ஸ் நிறைய பேரை பரிச்சயம் இருந்ததுண்டு. ஆற்றுல பெரியவாள்லாம் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, டாக்டர் பாலச்சந்தர், அப்புறம் மகாராஜபுரம் சந்தான மாமா. நான் கல்யாணம் போனோடனே அவர் வந்து ஆற்றுல இருந்து இப்போ அம்மாவோட பாட்டெலாம் கற்றுண்டார். பிரபஞ்சம் சீதாராமன், அப்புறம் எஸ் கல்யாணராமன் சார், இவள் எல்லாரும் பாடியிருக்கா. எஸ் ராஜன் சார் எல்லாரும் அவ கீர்த்தனை பாடியிருக்கா. டிஆர்எஸ் மாமா, டிஆர் சுப்பிரமணியம் மாமா ஆற்றுக்கு வந்து அம்மாவோட பாட்டு நிறைய பாட்டு கற்றுட்டு இருக்கார், நிறைய பாடியிருக்கார், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். இப்போ என்ன அதிசயமானா, அவர் இளைய மியூசிஷியன்ஸ் நிறைய பேர், அப்கமிங் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் நிறைய பேர் விதவிதமாக பாடுறா. எல்லாம் கேட்டானா டிஆர்எஸ் மாமா சொல்லி தந்தா அப்படின்றா. அப்புறம் ஹைதராபாத் சிஸ்டர்ஸ் அவளும் அம்மா பற்றி அம்மா பாட்டு நிறைய பாடியிருக்கா. அவளும் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கா. இது எல்லா இடத்துலையும் இப்போ எல்லா இடத்துலையும் உலகமெங்கும் அம்மாவோட பாட்டு பாடுறா, எல்லாரும் கற்றுட்டுருக்கா. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் அம்மாவோட பாட்டு கம்பைல் பண்ணி 2016 ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணோம். 32 பாட்டு. இதுதான் அந்த புக்கு நீங்கள் பார்க்குறேன். அம்மா வந்து அந்த யூஎஸ்ஏ போயிருக்கிற போது ஒரு பஜனையில், மம்மி நீங்கள் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு, பாடுங்களேன், எனக்கு பஜனை பாட்டுலாம் தெரியாது, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க நான் வந்து பாட்டு கம்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை போயிட்டு ஒரு பாட்டு இது பண்ணா. பண்டரி என்றே ஒரு தரம் சொன்னாள்னு அட்டானால ரொம்ப அழகாக பாட்டு இட்டு கட்டி அது அவள் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் பஜனை இது சாங்ஸு. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அம்மாவோட ஆசையை நாங்கள் பூர்த்தி பண்ணணும். எல்லா பாட்டுகளும் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அம்மாவுக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக் மேலேயே ரொம்ப ஆசை. பிரவீன் சுல்தானா, அப்புறம் பிரபாத்ரி, அவள்லாம் ரொம்ப பெரியவா. அவளோடலாம் அம்மாவுக்கு நல்ல இது உண்டு. அம்மாவும் ரொம்ப நல்லா பாடுவா, ஹிந்துஸ்தானி மியூசிக் பாடுவா. ஹிந்துஸ்தானி ராகாஸில் நிறையா கம்போசிஷன்ஸ் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு அம்மாவோட ஆசீர்வாதமும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸோட பெஸ்ட் விஷஸும் எங்கள்கிட்ட இருக்கும்னுட்டு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீமதி கல்யாணி வரதராஜன் என்னோட அம்மா. நான் தான் அம்மாவோட மூத்த பொண் கிருப்பா. எங்கள் அம்மா கிரேட் செயின்ட் ஆர் பெண் சித்தர்னு கூட சொல்லலாம். அம்மாவுக்கு இந்த உலக இது பொருள் மேலே ஆசையே கிடையாது. எப்போவுமே பெருமாள் பக்தா தான். எந்த பெருமாளை பார்த்தாலும், எந்த கோவிலுக்கு போனாலும் உடனே பாட்டு பண்ணிவிடுவேன் அந்த பெருமாள் மேலே. அம்மாவை பற்றி நிறைய பேசலாம். பட் ஒண்டர்ஃபுல் லேடி.
வீட்டில் பாட்டு பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் நிசப்தமாக அமைதியாக இருந்தால் நல்லா பாட முடியும்லாம் சொல்லுவாள். பட் எங்கள் அம்மா பல கஷ்டங்கள், பல வீட்டு வேலைகள், ஆஃபீஸ் எல்லாத்தையும் பார்த்துண்டு ராத்திரி பகல் எப்போ வேணாலும் நினச்ச உடனே எழுந்து பாட்டு எழுத ஆரம்பிச்சுடுவாள். அப்போ சமயத்தில் பேனா இருக்காது, பென்சில் இருக்காது, பென்சில் இருந்தால் மூக்கு இருக்காது, பேப்பர் இருக்காது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்கெல்லாமோ கேலண்டரில் எழுதி இங்கே எழுதிகிட்டே இருப்பாள். சடனாக அப்படியே பிரவாகமாக அம்மாவுக்கு தோணும். எல்லா பாட்டும் அப்படி தான் பண்ணியிருக்கா. அதோடு இல்லாமல் ஹாரிசான்டல் வீணை வாசிருக்கா, வர்டிக்கல் வயலினில் கிரேட்டு, வாய்ப்பாட்டு பாடியிருக்கா. எல்லாத்துலேயுமே அமைதியாக அன்பு. கிரேட் அம்மா. நான் சுனந்தா நரசிம்மன், கல்யாணி வரதராஜன் பேட்டி. அவங்க அசச் ரொம்ப அவங்களது பீக் ஃபார்மில் இருக்கச்சே எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை அந்த டேஸ். பிகாஸ் நான் ரொம்ப சின்னவ ஆர்ட்டில். நான் 3rd, 4th, 5th ஸ்டாண்டர்டில் இருந்திருப்பேன். அவங்க ஆல்மோஸ்ட் அப்போ 80+ இருந்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸஸ். ஒன் சச் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அவங்க அபர்ணா பார்வதி பாட்டு பண்ணியிருக்கிறது. அதில் ஒரு சிட்டாய்ஸ்வரம் புதுசாக போட்டிருந்தாங்க. அது எனக்கு ஃபஸ்ட் டைம் கற்று தந்தாங்க. அது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. பட் இன் ஜென்ரல் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஜெம். எனக்கு அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா எல்லார் மூலமாக சில எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களது சொன்னதில் என்ன தெரிஞ்சதுன்னா, த spontaneity of writing the compositions, or that too in very different ragas and rare ragas. அது ரியலி நாங்கள் ஆஸ் கிராண்ட் சில்ட்ரன் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் அவங்களது பாட்டுனால எங்களுக்கு இன்னி மட்டும் அவங்கள ரிமெம்பர் பண்ண முடியாது. இன்னி மட்டும் லைக் we are not missing her because we are always singing her compositions, remembering her. And இந்த மாதிரி இனிஷியேஷனால் எங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களது பாட்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சச் ग्रेट वर्क. थैंक यू. नमस्कार, मैं अरुण चक्रवर्ती। मैं श्री नरसिम्हन, जो कि स्वर्गीय श्रीमती कल्याणी वरदराजन जी के तीसरे सुपुत्र हैं, उनका दामाद हूँ। आज मुझे श्रीमती कल्याणी वरदराजन जी के बारे में कुछ शब्द बोलने का एक सौभाग्य प्राप्त हुआ है। यह तो मेरे लिए बहुत ही गर्व की बात है कि मैं उनसे संबंधित हूँ और उनका आशीर्वाद हमेशा हमारा मार्गदर्शन ही करता आया है। उनकी दिव्य संगीत और रचनाएं जैसे हमारे जीवन का एक अटूट सा अंग बन गई हैं। वो कर्नाटिक संगीत में जितनी कुशल थी, उतनी ही निपुण वो सारे संगीत वाद्य में भी थीं। अब जैसे वायलिन हुआ, हारमोनियम हुआ, वीणा हुआ, तो ये बोलना भी ठीक रहेगा कि ऐसा लगता था जैसे कि खुद माँ सरस्वती जी का साक्षात आशीर्वाद उनके पास हो। और ये परमात्मा का वरदान, अनूठा वरदान ही बोल दीजिए, जो वो कठिन से कठिन रचनाएं संगीत काफ़ी सरलता के साथ करती थीं। और हाल में ही मैं भी उनकी एक ऐसी रचना से प्रभावित हुआ जिसका नाम था मरी मरी हरिनामा, जो उन्होंने अमीर कल्याणी राग में बड़ी सुंदरता के साथ पिरोया है। आज भी अगर हम उनकी रचनाएं संगीत गाते हैं, गुनगुनाते हैं, तो मन प्रफुल्लित होता है और अंतरात्मा जैसे मंत्रमुग्धि हो जाती है। एक बहुत ही विशेष बात ये थी कि वो अपने जीवन काल में कभी भी प्रसिद्धि की तरफ लालसा नहीं दर्शाया उन्होंने, और हमेशा संसारिक मोहमाया से तो दूर ही रहीं। अपने जीवन काल में हमेशा सुविधा से वंचित लोगों का उन्होंने काफ़ी मदद किया है। मेरी एक छोटी सी आशा है कि जिस तरह उन्होंने हमें प्रभावित किया, उसी तरह वो भविष्य में आने वाले नए संगीतकारों को प्रेरित करें, प्रभावित करें, उनका आशीर्वाद उनके ऊपर बना रहे। यह बोल के ही मैं समाप्त करना चाहता हूँ कि मेरी उनकी कमल चरणों में कोटि कोटि नमन। धन्यवाद।